على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சத்தம் போதுங்க. اللهم சாஹில் சாஹில் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய அந்த சத்தத்தை கொடுக்கணும். இவனும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் இவனும் அவனும் அப்பதான் சண்டை போட்டுக்கணும். அல்லாஹ்வுடைய ஃபஸ்லு கரம் அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்மை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா, நிச்சயமா குர்ஆனிலே பல படிப்பினைகள் இருக்கிறது. யாருக்கு இருக்கு? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள். எல்லாருமே உள்ள இருக்கு, நமக்கு தான் ஹார்ட் இருக்கு, ஆடு மாடு கூட தான் ஹார்ட் இருக்குது. கல்பு இருக்குதோ அப்படிப்பட்டவர்கள், அதாவது யாருக்கு விலங்கும் அல்லாஹ் சக்தி கொடுத்துக்கிறானோ. லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கஸ் சம்அ, யாரு செவிதாழ்த்தி கேட்டாரோ, வஹுவ ஷஹீத், அவரும் ஹாஜரா இருக்கும் நிலையிலே. சில பேர் உடல் நீங்க ஹாஜரா கல்வி சுத்த போயிருங்க, அவங்களுக்கு கூட படிப்புலாம் இல்லை. அவங்களும் ஹாஜரா இருக்கணும், அவங்க கல்பும் ஹாஜரா இருக்கணும். அப்பதான் குர்ஆன்ல படிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறங்கம்மா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுக்கறது இல்லை. யாரு கவனம் செலுத்துறாங்களோ, கொஞ்சமாவது நமக்கு அல்லாஹ் கொடுக்கணுமேன்னு கெஞ்சுறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்ம. சரி, உடல் இங்கே இருக்கும், கல்வி சுற்றிட்டு இருக்கும், இங்கே ஆசை செஞ்சுக்கிட்டு வெடி பார்த்து திரும்பி பார்த்து வேணும் அப்படி இருக்கிறாங்க. முழுசா உடல் உள்ளம் உயிர் மூன்றாலும் ஹாஜராகும். ஷேഖை எப்படி பார்க்கணும், உஸ்தாத் எப்படி பார்க்கணும்னா முழுங்குற மாதிரி பார்க்கணும், வச்ச கண் வாங்காம பார்க்கணும், கண்ணு சிமிட்டாம பார்க்கணும், அவங்களுடைய பேச்சை உள்வாங்கணும், துஆ செஞ்சு வாங்கணும். வைகை நான் ஒரு தடவை குரவச்சேரிக்கு சூரிஷா பிள்ளைங்கிற நிக்காக வந்திருந்தாங்க. நிஜமானே ஒரு முக்கியமான செய்தி. ஷேഖ் நாயகம் பயான் செய்யும் போது என்ன செய்யணுமா, நிஜமானே இதில் முஸ்லிம் ஷேഖ் நாயகம் பயான் செய்யணுமா, அப்படியே அவங்கள வச்சகன் வாங்காம பார்க்கணுமா, கருசு மிட்டாம முடிஞ்சா கருசு மிட்டாம பார்க்கணும், முழுசா உடல் உள்ளம் உயிரால ஹாஜராகும். அவன் பேச்சு அப்படியே உழுங்கணும், அப்படியே ஒரு வாரத்துக்கு. யாரெல்லாம் இதை விலங்க உயரப்பே துவா செஞ்சு உட்காரணும், சும்மா அசால்ட்டா உட்காரணும். வைகை நான் ஒரு தடவை குரவச்சேரி மனசாக்கு வந்திருந்தாங்க. அப்போ சுபுருஷா நிக்காவுக்கு வந்திருந்தாங்க, வீட்டு நிக்காவுக்கு. ஃபஜ்ர் தொழுதுட்டு சர்க்கார் தர்பாருக்கு நாங்கள் எல்லாம் போனோம், விவேரஜமா நூறு சிலாஸ் எல்லாம் போனோம்.
இப்போ சர்க்கார் நான் அவர் பேசிகிட்டு இருக்கிறோம், சர்க்கார் எங்கள்கிட்ட பேச நான் அவங்கள்ட்ட பேசுகிறோம், கேள்விக்காக நான் பதில் சொல்கிறோம், எல்லாம் பேசிட்டு சுமூரி ஷா அவங்க வந்து ரூருசனாஸ் வந்து உட்காந்தான். உட்காந்து கை கட்டினவங்க தான் இப்படியே பார்க்குறாங்க சர்க்கார். கண்ணு சிமிட்ட கூட இல்லை. அப்படியே ஒரு வார்த்தை கூட சர்க்கார் எந்த வார்த்தையும் பேச 2 மணி நேரம் 3 மணி நேரம் பச்சை கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட இந்த உலகம் திரும்ப தலையை கூட டீ கூறாம எதுவுமே வாங்கவும் இல்லை பேசுவீங்க. எதோ டீ ஊட்டி போகிறாங்க, காஃபி போகிறாங்க, டீ புஸ்தகம் தர்றாங்க. எதுவும் சர்க்கார் அப்படியே வச்ச கண் வாங்கி கையாட்டு மாறி போடல. அப்போ நிஜமா நிஜமா விபேஜமான சொல்கிறாங்க, தேக்கேப்பா वो सलाम को देखे वो खुदा के सिवा किसी को देखता ही नहीं. அவர் இந்த ஃபைசியில் ஹக்கை தவிர வேற ஒன்றும் பார்க்கறதே இல்லை அப்படின்னு நிஜமா அவங்கள பாராட்டி சொன்னோம். மூலாடம் இப்படி இறைவன் மூலம் உட்கார எப்படி உட்காரும் அதே மாதிரி உட்கார ஏமா. ஃபார் எக்ஸாம்பிள் தாசின் மிஸ்கியாக உட்காந்துருக்கேன், எனக்கு பதிலாக என் ஷேக் நான் உட்காந்துருக்கேன் வச்சுக்கிறேன், ஃபைசி நான் உட்காந்துருக்கேன், இப்படி உட்காந்துருப்பீங்க ஒரு பயபக்தியாக உட்காந்துருக்கேன், நிஜமாக ஃபைசி நான் உட்காந்துருக்கேன். அவங்க வீடு உட்காந்துருந்தாங்கன்னா மூரினா தர்பார்லாம் யாரும் திரும்பி கூட பார்க்க முடியாது. யாராவது பயான திரும்பி பார்த்தா கெட் அவுட் தான். ஆமாம் ஆமாம் அவ்வளோ ஜலாலி உடையவும் நூரி நாயகம் டெல்லிக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் சர்க்கார் நிறைய பேன் செஞ்சுருக்காரு. அப்போ அந்த ஏரியாவிலே பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர், முஸ்லீம் தான் வரும். அவரு நூரி நாயகம் வந்திருக்கிறாங்க, பெரிய ஷேக்கு, பெரிய நிறைய பேர் நம்ம பயிர் போயிருக்காங்க கேள்விப்பட்டு அவர் தன்னுடைய விலை உயர்ந்த காரை சர்க்கார் வர்றார், நூறு பார்க்க வர்றாரு. வந்தவர் நான் வரேன், இந்த ஊர் முத்தவல்லி, இந்த ஊர் காட்டம் ஒரு கவுன்சிலர் மாதிரி வச்சுருக்கேன், ஒரு ஊர் அந்த ஊரில் பெரிய எம்எல்ஏ மாதிரி ஒரு ஆள், நான் வந்தால் ஷேக் எந்திரிச்சிடணும், எல்லாத்தையும் வாங்க வெளி வெளியே குழுப்பல உட்கார வச்சிடணும், பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பேசணும் அப்படிங்கிற கெத்தில் வர்றாரு. ஆமாம் வரும்போதே கார் நிப்பாட்டும் போது டம்மு கதவை சத்துறாரு, நான் வரேன் காட்டுறதுக்காண்டி. அவனுடைய அடிவடிகள்லாம் ஓடி வந்து வர 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 எம்எல்ஏ வரணும் சொல்லி வெளியே சர்க்கார் நான் உட்காந்துருக்க வாசல் தெரியுது, அவர் வர்றது தெரியுது. சர்க்கார் முந்தைய சொல்லியிருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய எம்எல்ஏ வரையன் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனே போனது சர்க்கார் வர சொல்ல மாட்டாங்க. முஜே கியா ஏற்றிபாரு வேற எந்த யாரையும் பார்க்க ஒன்று தான் என்கிட்ட, அல்லாவை தேடி வந்தால் அல்லாவை பற்றி கொடுப்போம், எனக்கு யாரும் பணக்காரன் ஏழை. அவர் வர்றவொடனே கொஞ்சம் சலசலப்பு, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, செய்வாங்க, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இல்லை, எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, எல்லா கவனம் அங்கே போயிடும். சர்க்கார் சலசலப்பார பார்த்து கைஃபி யாராவது திரும்பி பார்த்தீங்க सिलसिला और डिसमिस कर दूंगा, सिलसिला से डिसमिस कर दूंगा. இடி வந்தா கூட திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சர்க்கார் சொல்லிட்டான். இனிமே யார் திரும்பி பார்ப்பா, எல்லாரும் சர்க்கார், யாரும் திரும்பி கூட பார்க்கல. அவர் வர்றாரு, வந்து வாசல் நிற்கிறாரு, ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க, சர்க்காரும் கண்டுக்கணும். சர்க்கார் உச்சகடம் பேன் பேசிட்டு இருக்காங்க, பேசணும். அவர் எதிர்பார்த்துக்கு மாற்றமாக இருக்கு. அவர் வந்தால் சர்க்கார் நிற்பாங்க, எல்லாம் இடம் கொடுப்பாங்க, உள்ளே வந்துடும்.
அவருக்கு கொஞ்சம் கூட அந்த சபையில் மரியாதையே இல்லை. அப்படியே பார்த்துட்டார். அவர் நின்றுட்டு பார்த்தார் வாசல்ல. அவரால் அவருக்கு யாரும் உள்ளே கூப்பிடல. உடனே அவர் சபையை விட்டு போகவும் மனசு வரல. அவர் எஜமானுடைய பேச்சு அல்ல அவரை பணியும் எல்லாம் உண்டாக்கிட்டு உடனே அவர் நின்றே இருந்தவர் கடைசியாக செருப்புகள்லாம் போடுற இடத்துல உட்காந்து செருப்பு மேலே உட்காந்து சபையில் செருப்பு போட்டுருக்காங்க, இடம் இல்லை உள்ள, அங்கேயே உட்காந்துட்டார். அது உட்காந்து தாசு பார்த்துட்டாங்க. பார்த்தேன். இப்போ அவருக்கு தவாது உண்டாயிடுச்சு. சேஷமாக நான் ஒன்றும் கிடையாது, அவங்க தான் ராஜா, நாம கூஜா அப்படி விளங்கிச்சு அவங்களுக்கு. ஏமா இப்போ அவர் உட்கார்ந்தவொடனே சர்க்கார் கூப்பிட்டாங்க. ஸ்கூலாவுக்கு வர சொல்லுங்க. கூட உட்கார வச்சு அப்புறம் சர்க்கார் அப்புறம் கண்ணியை செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னம்மா ஷேகுமார்கள்மா, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? எது சொல்ல வந்து இப்போ என்னை நோத்திருங்க, ஃபைஜி நாயத்தை கொண்டாங்க. ஃபைஜி நாயத்தை நோத்துங்க. ஃபைஜி நாயத்தில் எந்த யாரும் உதவி இருக்குது? நூறு உட்காந்து பயன்படுத்தி விட்டு போய் உட்காந்துருப்பீங்க. நூறு நாயத்தை கௌசி நாயகம் கொண்டு போங்க. கௌசா ஆசம் உட்காந்து உட்காந்துருப்பேன். கௌச நாயகம் பயணம் செய்கிறாங்க, இப்படி உட்காந்துருப்பீங்க என்ன? அதுக்கு மேலே போங்க, ஹசன் பஸ்ரி நாயகம், ஹசரத் அலி கர்ரார் பயணம் செஞ்சு எப்படி இருப்பீங்க? அதுக்கு மேலே என்னமா கண்மை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இர்ஃபானியா மாசாக்கு வருகை தந்து அவங்க இந்த சேரில் உட்காந்து பேசினாங்கன்னா உட்காந்துருப்பீங்க, உட்காந்துருப்பீங்க. சஹாபாக்கள் மாதிரியா உட்காந்துருப்போம்? என்ன அருமை நாயகம் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? செலவாத்து சலாமோதி விழுவேனா, செலவாத்து சலாமோதி விழுவேனா, பேச முடியாமல் தவிப்பேனா படிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா என்னம்மா சரி, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிக்கொண்டு மௌலாயவன் பேசிட்டு இருக்காங்க. மௌலாதான் முத்தஜல்லி ஆயிருக்கிறான்னு சொன்னா, இதே மாதிரி தான் ஒவ்வொரு சபையிலையும் நீ ஷேக் உட்காரணும்னு சொல்கிறான் வைக்கிறேன். ஒவ்வொரு தடவை நீ ஷேக் தர்பாரில் உட்காரும் போதும் என் ரசூலில் தான் உட்காந்துருக்கிறான், என் ரப்பு தான் உட்காந்துருக்கு, அந்த அல்லா தான் பயன் செய்கிறான். இந்த சூரத்தில் முத்தஜல்லி ஆகி இன்னும் நீ அமர்ந்தால் அந்த ஷேக்கிலிருந்து அல்லாஹ் உனக்கு தேவையான இல்மு அல்லாஹ் வெளியாகும். ஷேக் ஒரு மைக்குமா, அவர் மூலாதான் பேசணும். உஸ்தாதுகளும் மைக் நம்மளை தேட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வெளியாகும். எல்லாருடைய உள்ளங்களும் இங்கே ஹாஜராக இருக்கும். எல்லாம் நிலம் மாதிரி, எல்லாமே உள்ளங்கள் இருக்க நிலம் மாதிரி. உபதேசங்கள் பயான் இருக்குது, அது அந்த நிலத்துல பெய்யக்கூட மலை மாதிரி. சில பூமி இருக்குது, அதை வாங்கி வாங்கி கீழே கொண்டு போயிடும். பாலைவனத்தில் மலை பிடிந்தா என்ன ஆகும்? மலையை வாங்கி உள்ள இஞ்சிரும். அது தேக்கியும் வைக்காது, அது புல்பொண்ணும் விளையாது. உள்ள வாங்கி கொண்டு போயிடும், அவ்வளோதான். அது எந்த பிரயோஜனமும் கொடுக்கும். விவசாய பூமி இருக்கு பார்த்தீங்களா, அது தண்ணியை உள்வாங்கி வெளியே தானியங்களாக வெளியாகும். காய்கறிகள், செடி கொடிகள், தாவர வர்க்கங்கள், தானிய வர்க்கங்களை வெளியாகும். என்னவா சில பூமி இருக்குது களிமண் பூமி, அது தண்ணியை வாங்கி தேக்கி வச்சுக்கும், குளமாக வச்சுக்கும், ஏரியா வச்சுக்கும். யாரெல்லாம் தேடி வர்றாங்களோ அது தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில பூமி இருக்கும், சில உள்ளங்கள் இருக்கும், அதை வாங்கி அப்படியே காதில் இந்த விட்டுருவோம். அது தானும் பயன்பெறாது, பிறருக்கும் பலன் தராது. சில உள்ளங்கள் இருக்கும், வாங்கி தாம செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
அவனுடைய கல்வுகளில் ரூஹுல எல்லாம் விவசாயம் மாதிரி இல்மு ஞானம் பொங்க ஆரம்பிச்சிடும். அதை வாங்கி தானும் வைத்துக் கொள்வார்கள், பலன் பெறுவார்கள், பிரயோஜனம் பெறுவார்கள். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அதை வாங்கி தேக்கி வைத்து வருவதற்கெல்லாம் சப்ளை பண்ணுவார்கள். பிறகு பிறகு எடுத்து சொல்லுவாங்க, பிறருக்கும் எடுத்து சொல்லுவோம். நினைச்சம்மா வைத்தியநாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, கவனிச்சிங்களா? நம்ம கல்வம் என்னங்க, பாலைவன பூமியா இல்லை இது விவசாய பூமியா இல்லை இது குளத்து மண்ணா? இல்லை நம்ம எல்லாம் குளத்து மண் மாதிரி ஆக்குவோனா? நாமளும் பயன்பெற்று பிறருக்கும் பலன் தரக்கூடிய உள்ளங்களான உள்ளங்கள் ஆக்குவோனா? மழை நீர் பரிசுத்தமானதுதான், மான் தூரம் அல்ல குரான் சொல்லும். பரிசுத்தமான தண்ணிங்கிறது உலகத்திலேயே மழை தண்ணி தான். குடி தண்ணி, மேற்று தண்ணி, அந்த தண்ணிலாம் குளோரின் கலக்கிறான், மருந்தண்ணி கலக்கிறான், கெட்டு போகாம. பரிசுத்தமான தண்ணி எதுங்க? மழை தண்ணி. அந்த காலத்தில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, வீட்டு மாடியில் பெரிய சட்டி வச்சுருவாங்க. மழை பெய்யும் போது எதுலேயும் படாமல் நேரடியாக ஊற்றுற மழை தண்ணியை பிடிச்சி அதை சர்வ் பண்ணி வச்சு அதை நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க. அது அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தில் இன்னா அன்சல்னா மா முபாரக்கான்னு சொல்கிறோம், பரக்கத் பொருந்திய தண்ணி அல்லாஹ் குரானில் சொல்கிறோம். இன்னொரு ஆயத்தில் மான் தஹூராங்கிறான், பரிசுத்தமான தண்ணி என்று அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ தண்ணி பரிசுத்தமானது தான், ஆனால் அதில் எதில் போய் சேருதோ அதை கவனிச்சு அது மாறிடும். சேத்துல போய் சேர்ந்தால் சேர மாறிடும். ஐஸ் கட்டில் அதுவும் ஐஸ் கட்டே தனியாக மாறிடும். ஜூஸ் அதுவும் ஜூஸாக மாறிடும். எதில் போய் சேருதோ அதை கவனிச்சு மாறுதா இல்லைங்களா? அதே மாதிரி தான் சேஷமா ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொருக்கும் ஒருத்தர் பலன் தரும். ஒவ்வொருக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவோம். யார் எவ்வளோ பாத்திரம் கொண்டு வர்றாங்களோ அவ்வளோ நேரம் பெற்றுக்குவோம். சின்ன பாத்திரம் கொண்டு போனால் சின்ன வாங்கிக்குவோம், பெரிய பாத்திரம் கொண்டு போனால் பெருசாக வாங்கிக்குவோம். என்னமோ வானாயத்தை ஓதனா சில பேருக்கு வரும் நாகரிகமானா கிடைக்கும், சில பேருக்கு பாத்திரிமானா கிடைக்கும், சில பேருக்கு பாத்திரிமானா பொங்கும். அப்படியே ஒவ்வொரு ஆயத்திலையும் வர்ற கொண்டு வர பாத்திரத்தை பொறுத்து. வைத்தியநாயகன் சொன்னாங்க, அந்த காலத்துல எல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் பஸ்ஸுக்கா இல்லாத காலத்தில் இங்கே மக்கள் வந்து ஷாம் தேசத்துக்கு போவாங்க, ஒட்டகத்தில் குதிரையில் போவாங்க. அந்த காலத்துல அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் பயம் இருக்கும். இது மாதிரி இப்போலாம் பஸ்ஸில் போகிறோம், காரில் போனால் அங்கே வழிப்பறி நிற்கிறாங்கம்மா. கூட்டில் போனாங்க, டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க, கை காட்டு 50 ரூபா கொடுத்தவங்க, சும்மா 100 ரூபா கொடுத்தவங்க, வழிப்பறி கொள்ளையர்கள் டிராஃபிக் வைக்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் ஏதாவது ஒன்று சார் 100 ரூபா கொடுத்துட்டா போய் விட்டுருவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கேஸ் போட்டு கேள்வி போடல, அது போடல இது போடல, ஏதாவது ஒரு கேஸ் போடணும். வழிப்பறி கொள்ளையர்கள் இந்த காலத்தில், அந்த காலத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காண்டி எல்லாம் ஜமாத்தா போவாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து ஜமாத்தா போவாங்க. அவங்களோட ஆயுதங்களும் வச்சுக்குவாங்க, யாரும் வந்தால் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி. அதுக்கு ஒருத்தர் அமீர் ஆக்கிக்குவாங்க. ஒருத்தர் அவர் எப்போ கிளம்புறாங்களோ அவர் கட்டுப்பட்டு போவாங்க. வைத்தியநாயகன் சொன்னால் அந்த மாதிரி ஒரு அமீர் அது அந்த காலத்தில் காரவான், அதுக்கு பேர். ஒரு வியாபார கூட்டம் ஒன்றா போனால் அது ஒரு காரவான் வருதுங்க, அடுத்த காரவான் அங்கே சொல்லுவோம், காரவான்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ஒரு காரவானை கூட்டி போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த காரவானில் உள்ள ஜனங்கள்ல 3 வகையான மக்கள் இருப்பாங்க. என்னமா சில பேர் 3 வகையான மக்கள் இருப்பாங்க. சில பேர் அந்த அமீர் கட்டுப்படுவாங்க. அமீர் கிளம்புனா கிளம்புவாங்க, உட்காருனா உட்காருவாங்க. அமீருக்கு உதவியாகவும் இருப்பாங்க. அமீர் உணவு பங்கு வைக்கிறார் எல்லாத்துக்கும், அவங்க எல்லாத்துக்கும் அவங்க பங்கு வச்சு கொடுப்பாங்க. அமீர் எங்கேயாவது கிளம்பணும், கூடாரத்தை கட்டுறது, கொட்டுறது, சாமான்லாம் கட்டுறது, தூக்குறது, அமீருக்கு ரொம்ப அமீருக்கு உதவியாக இருப்பாங்க. அந்த
வியாபார கூட்டத்தை அது மன்சில மக்சூத் கொண்டு போய் கூட்டு போகிற விஷயத்தில் ரொம்ப உதவியாக இருப்பாங்க அமீர். இன்னொரு பேர் இருப்பாங்க, சில பேர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து உதவியும் செய்ய மாட்டாங்க, உபத்திரவும் செய்ய மாட்டாங்க. அமீர் உதவி செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. கிளம்புனா கிளம்புவாங்க, டேரா போடுவாங்க, திருப்பி கிளம்புவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க வந்து உபத்திரம் இல்லை. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவரை உபத்திரம் பண்ணுவாங்க. டேரா போட்டாங்கன்னா எழுப்புறவும் கஷ்டம் அவங்கள. கிளம்பணும்னா மகரத்தோடு கிளம்பணும்னா இஷாவாக்கிடுவானுவோம். எல்லாம் கட்டி சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பிட மாட்டானுவோம், பேசி உட்காந்து பண்ணுவோம். அவங்க எப்படிடா கடைசி வரையும் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப அமீர் கவலைப்படுவார். ஏன்னா அவங்க சொல்ல செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்புனா உட்கார படுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படி கொண்டு போய் மக்சூத் சேர்க்கிறது என்று அமீர் கவலைப்படுவார். ஏன்னா இதே மாதிரிதான் முரீதுகளையும் 3 வகையா இருக்கிறாங்க. சில பேர் ஷேக்குக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கிறாங்க. என்னமா எஜமா கலிமா பயன் செய்கிறாங்க, அவங்களும் பயன் செய்கிறாங்க. எஜமா உள்ளே போயிட்டாங்கன்னா எஜமான் வர முரீதுகளுக்கு அவங்க தாலீம் செய்கிறாங்க. எஜமானுடைய முரீதுகளுக்கு அவங்களும் உதவி செய்கிறாங்க. எல்லா வகையான அவங்க சில்சிலா பரவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. அப்படி சில முறைகள் இருக்கிறாங்க. சில முறை இருக்கிறாங்க, அவங்க பிறருக்கு பயன் செய்ய மாட்டாங்க, அவங்களும் கேட்டால் அவங்க செஞ்சுக்குவாங்க. வாசன்பா செய்வாங்க, செலவாத்து இஸ்திக்பார் செய்வாங்க. யாருக்கும் அவங்க தாலீம் செய்யாடி பரவாயில்ல, அவங்க கரெக்டாக ஷேக் நம்மளை கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி சில மொழிகள் இருப்பாங்க. இன்னும் சில மொழிகள் இருப்பாங்க, அவங்க ஷேக் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. பாசனம் செய்ய மாட்டாங்க, செலவாத்து செய்ய மாட்டாங்க, இஸ்திக்பார் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படா கொண்டு போய் மூலால கொண்டு போய் சேர்க்கறது என்று ஷேக் ரொம்ப கவலைப்படுவோம். அவங்க ரொம்ப ஷேக் கேர் பண்ணிக்குவாங்க. வைத்தியனா சொன்னாங்க, இப்போ உள்ள விளங்குற மாதிரி சொல்லுவேன். போன துவா செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் பிஸ்கட் பேசும் இந்த குறிப்போட எடுத்து கையில் வச்சோன்னா அது பார்க்க வாய்ப்பே கிடைக்கும். எல்லாம் வாய்ப்பே கிடைக்கல. எல்லாவா அடுத்தடுத்து விவசாயம் மனசில் போட்டு பேசிட்டே இருந்தால் அது கூட பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள செய்தி பேசவே இல்லை. அது ஒரு செய்தி அல்லா வெளியாக்கலாம். என்னமா இன்னைக்கு உத்தரவாதமா சொல்றேன், அல்லா வெளியாக்கலாம். அல்லா நீ பாவம் செய்ய உன் கஷ்டங்கள் வருது, சிரமங்கள் வருது, நோய்நொடி வருது, நஷ்டங்கள் வருது வந்துச்சுன்னா அல்லா உன் மேல பிரியமானதான் அர்த்தம். ஏன்னா அப்பப்போ அல்லா அவன் கஷ்டத்தை கொடுத்து அல்லா தப்பு திருப்பிக்கிறான். தலைவர் வருது அல்லா கெஞ்சற திருப்பிக்கிறான். அல்லா நஷ்டங்கள் வருது ரொம்ப காப்பாத்தலாம் கெஞ்சற அல்லா கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ்தாலா அல்லாஹ் தன் பக்கம் திருப்புவதற்காக அல்லாஹ்தாலா சிரமங்களை நோய்நொடிகளை அல்லாஹ் கொடுப்பான்.
அல்லாஹ்வுத்தாலா சிரமம் கொடுக்குற அல்லாஹ்வுத்தாலா உண்மையில அல்லாஹ் கோபமாயிட்டான், அல்லாஹ் உண்மை வெறுத்து விட்டான்னு சொன்னான். நீ எல்லா தப்பும் தண்ணிக்கு பண்ணாது, தவறு எல்லா தவறும் செய்வ, டிவி வச்சு பார்த்துட்டு இருப்ப, தொழு வரமாட்டேன், சஜித்து வரமாட்டேன். ஆனால் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், கடை மேலே கடை, வீடு மேலே வீடு, காருக்கு மேலே காரு, பங்களாக்கு மேலே பங்களா, எல்லாம் குவியும் வந்து சந்தோஷமா இருப்பேன். அப்படி அழைக்க அல்லாஹ்வுத்தாலா விட்டு பிடிச்சிட்டு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا பிஹி, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு அல்லாஹ்வால் நிலைப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்து வாழும் பொழுது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா வசதியும் வாசலை திறந்து விடுறோம். அப்படி காசு வாசல், பண வாசல், கார் வாசல், பங்களா வாசல், எல்லா வாசலையும் திறந்து விட்டுருவேன். பணம் கொட்டும். அத்தாயிதா பரிவுமா ஊத்து, கொடுக்கப்பட்ட சந்தோஷங்களை பார்த்தவர் மிதமிஞ்சி இருக்கும் பொழுது அகதனாகும் பகுத்தன், திடுமுறாக நாம் பிடிப்போம். அவர்கள் அப்பொழுது நிராசையாக விடுவார்கள். எனக்காக ஆச்சு என்று அவர்கள் ரொம்ப நிராசையாயிடுவாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ உனக்கு சோதனை வராட்டி நீ பயப்படாண்டாட்டா, நம்ம இவரும் எல்லாம் முடிக்கிறான்டா அப்படின்னு திருக்குறான். எல்லாம் நம்மளை எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறான்னா விட்டுக்கணும். எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கலாம். சூரியன் சொல்லுவோம் ஹார்ட்டை வடிவது 90% அடைச்சிருச்சு. ஹார்ட்ல 3 நரம்பு போகும், 3 நரம்பு 90 அடைச்சிருச்சு. நாளைக்குள்ள ஆஞ்சியோ பண்ணி அனுப்புகிறான், நாளைக்குள்ள ஆஞ்சியோ பண்ணி ஸ்டெண்ட் வச்சு அனுப்புகிறான். பொருளுக்குள்ள அடைச்சிருக்கிறது போய் எடுத்து வந்துடுவான். 90% அடைச்சிருக்குன்னு சொல்றானே, ஒரே அடைச்சிச்சு. நேற்று வரைக்கும் 0 வரைக்கும் தூரம் ஆயிடுச்சா? போன வருஷம் 10 இருக்கும், அப்புறம் 15 ஆயிருக்கும், 20 ஆயிருக்கும், அப்புறம் 50% ஆயிருக்கும், 70% ஆயிருக்கும், அப்புறம் 80% ஆயிருக்கும். அப்புறம் வழியே தெரியல, 80% வழி தெரியல. அல்லாஹ்வுக்கு அந்த சின்ன ஓட்டம் இருக்கிற வரைக்கும் ரத்தம் போகுது, வழியே இருக்கா, நெஞ்சு வலி ஒன்றுமே இருக்கு. 90% ஆகி அந்த இனிமே ரத்தம் போக முடியாத கட்டத்துக்கு வரும்போது தான் அவனை சொல்லிக்கிறான். ஓடு உடனே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து 90 அடைச்சிருச்சு. உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுறோம். அல்லாஹ் நம்ம எவ்வளோ புரிஞ்சு தெரியுமா? நமக்கும் நல்லா ஹார்ட் இருக்குது, நமக்கும் 3 நரம்பு இருக்குது. எத்தனை பேர் அடைச்சி திறந்துருக்கு தெரியுமா? 30% அடைச்சிருக்குதா, 60 அடைச்சிருக்குதா, 20 அடைச்சிருக்கு தெரியுமா? போன வாரம் திடீர்னு அல்தாவா செஞ்சா நல்லா வியாபாரத்துக்கு இருந்த ஸ்நாக் விற்கிறோம். திடீர்னு ராத்திரி 10 மணிக்கு வலிக்குது. என்ன முடியாது, வலிக்குது. போனால் உடனே அடைச்சிருச்சு. உடனே ஆச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 லட்சம் ரூபா செலவு. என்னமா உள்ள வச்சுட்டு செட் வச்சுட்டாங்க. எல்லாருமே எல்லாம் பையனா 1000 திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலி. பண்ணா கை பாவம் ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்சுட்டாங்க. அல்லாஹ்வை சும்மா வச்சிருக்காங்க. நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுக்கு எவ்வளவு புஜம் தெரியுமா? எவ்வளவு அடைச்சது தெரியுமா? இல்லையா? அப்படின்னு பயான் மிஸ்கின் சொன்னேன். அசதனா அல்லாஹ் சோதனை வராமல் இருந்தா அல்லாஹ் நிலைக்க அல்லாஹ் புரிஞ்சுருக்கான். ஸோ அப்போ வருதா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இமேல சொந்த இமேல புரிஞ்சு இருந்து தோல் நிலைக்க அப்படின்னு
அப்படின்னு பேலன்ஸ் செஞ்சேன். நான் செஞ்சது அல்லா வந்து வெளியாடுறா, நான் வெளியாடுறது எடுத்து குறிப்பிட்டு போகிறதா எல்லாம் பேச முடியாது. நான் பேசி வந்து பிறகு இதில் பாஷா ஒருத்தர் வந்து பில்டிங் இருக்கிறவர் அவர் பேர் சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டப்பட்டு எழுதி ஒப்பந்தம்லாம் பண்ணி தான் பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறேன். கடைசி நேரத்தில் 5 லட்சம் கம்மியாக தரலாம் கேட்டால் அது கொண்டு போகிறேன். ஒவ்வொரு பில்டிங்கும் ஒரு பிரச்சனை, எந்த பில்டிங்குமே நல்லா முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை கடைசியில் சுமூகமாக எந்த பில்டிங் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு பில்டிங் முடிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்டா இந்த வருதுன்னு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வேலை செஞ்சா சந்தோஷமா எனக்கு சிறந்தவர்கள் வந்தால் தான் நல்லது. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அப்பப்போ உனக்கு குடி வர்றது நல்லதுப்பா. உனக்கு விட்டு பிடிச்சாலும் ஆபத்து சொன்னீங்க பாருங்க. கல்வி சுக்கூராயிடுச்சு. நல்லதில்லை எல்லாரையும் இப்பயாரையும் நல்லா பெரிய வச்சிருக்கேன் போல அப்படின்னு சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியநாயகம் சொல்லுவாங்க, நீ ஒன்று குறிப்பிட்டு வந்திருக்க, மக்களுக்கு யாருக்கு என்ன தேவைன்னு தெரியாதுல்ல. ஒரு தாவலியா வந்திருப்பான், ஒரு காய்ச்சலா வந்திருப்பான். நீ எல்லாருக்கும் பாஸ்போர்ட் கொடுத்தா ஊர்ல போய் தலைவர் மூத்து காலை சும்மா 10 மணிக்கு மூத்து போனான் வெளிக்கிறவங்க. அவர் மூத்துனால ஊர் பெரிய தலைவர் பார்த்தா பெரிய கூட்டமே வந்தது. எல்லாம் பெரிய கூட்டம் வந்துருக்குறாங்க. அதுதானே பேரன் பேசுறாரு, இஸ்லாமும் குருபவியலும் இப்படி திருமணத்துக்கு இஸ்லாம் வலியுறுத்தா பேசுறாரு. பேரன் திருமணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? என்ன மூத்து வந்துதான் என்ன பாடு அவங்க கனவு கண்டா முந்தைய முதல் ஒரு குறிப்பிட்டுக்கலாம், முந்தைய முதல் பேசுற மோசடி குறிப்பிட்டுக்கலாம். நீ கடைசி முதல் 90 அதை குறிப்பிட்டு நான் குடும்ப குறிப்பிட்டு வச்சுக்கிறேன். இவர் பேர் மொட்டை போட்டாரு, என்ன செய்ய முடியும்? அதனால நான் வந்து குடும்ப பேச வேண்டிய போச்சாக்குறேன். யாருக்கு என்ன தேவைன்னு தெரியும். நீ மக்கள்லாம் கவலையா வர்றாங்க. திறக்கர் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிரச்சனை, சில வீட்டு பிரச்சனை, பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை வர்றாங்க. நீ பேசாம அதை ஒப்படைச்ச பேங்க் சீனா ஒப்படைச்சது யாரெல்லாம் நான் வைக்கிறேன். இந்த மக்களுக்கு யாராருக்கு என்ன செய்யறது விதியாக்கியா அப்படின்னு கேட்டு அல்லாட பேச உட்காரு. அல்லாவுக்கு அல்ல எல்லாருக்கும் மருந்து எல்லாம் போகும், அவங்க தேவைக்கு எல்லாம் வெளியாகும் அப்படின்னு நான் பதிலாக பார்த்துக்கிறேன். எதுவும் மணிக்கு அந்த மாதிரி பேச வெளியே வந்தா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நிறைய தவறில் வந்தேன் சர்க்காருக்குள்ள எனக்கு தான் இன்னைக்கு பேசுறேன். எதுவுமே இன்னைக்குள்ள எனக்கு தான் பேசுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து சொல்லுவார், எனக்கு தான் பேசுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவோம். காரணம் இதெல்லாம் அல்லாவுடைய பேச்சு, குறிப்பிடுத்து வர பேச்சு அல்ல. அல்லாஹ்வுல யாராருக்கு என்ன வலிக்கு என்ன மருந்தோ அது அல்லாஹ் வெளியாக்கும். நாம அல்லாஹ் உட்காரம் பயான் பேசுறோம், அவப்படுத்தணும். அல்லாஹ் மக்களுக்கு வெளியாக்கியா நீங்களும் மக்கள் உட்காரணும். யாரை எனக்கு நிற்கிறவங்க என்ன வெளியாக்கியா அல்லாஹ் அப்படி துவாவோட உட்காரணும். அப்போ அல்லாஹ் தான் நமக்கு சேவையான அல்லா வெளியாக்கும். सरकार की पैसे बेच आंख मुझे तो भाई नहीं, आंख मुझे तो नहीं करना पूरा नहीं लेना है, करना तोड़ता है எதை பார்த்தாலும் அப்சாரன் முசூரத்தை ஷைத்தான், அப்சாரன் முசூரத்தை ஷைத்தான், அப்சாரன் மூலாதாரம் அப்படி
எது மேலேயும் கோபம் வராது. எது மேலேயும் அந்த வஸ்து இத்திசா இல்லாதுங்க அப்படின்னா அந்த வஸ்து ராசியா சரியத்துக்காண்டி கோபிக்கலாம். குரு போல தாத்தி இருக்கிறோண்டா சொல்லலாம். நீதான் தாயிடா இருக்க, இவருடைய புதுசா வெளியாக்கிட்டு இருக்கிறேன் அல்லாம ராசியா வெளியே சரியத்துக்காண்டி கண்டிக்கணும். குரு சாப்பிட்டு குரு எவ்வளோ குரு வரல பார்த்துட்டோண்டா சொல்லணும். உள்ளுக்குள்ள என்ன செய்யணும்? அல்லா இவனோ நான் கெட்டேன், ஒருவேளை இவர் அல்லா வழியாக இருக்கலாம், நான் எங்கள் ஈமான குடும்பப்பட்டு கொள்ளலாம், அல்லா பாதுகாப்பானா. அப்போ உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. எல்லாமே ஆக்டிங் தான் வரணும். சினிமாவில் ரஜினி இருக்கிறார், அவன் பெரிய கோடீஸ்வரன், ஏழையாவன். நான் நடிக்கிற பாட்டு வந்து பிச்சைக்காரன் வேலை எடுத்துக்கிறான். ஒரு படத்தில் பிச்சைக்காரன் எடுத்து ஐயா காசு போடுங்கயா நிற்கிறான். நமக்கு தெரியும், ரஜினிக்கு தெரியும். வெளிப்பட்ட படம் நாமளும் நாம் வந்து அதில் வந்து வீடு அடிக்கணும், வீட்டுக்காரன் அடிக்கணும். நம்ம வீட்டு வாசலில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு பேரக்ட். என்ன செய்வோம்? வெளிப்படல ஓய் பிச்சை வண்டா காலை இருந்துச்சு வரும் போடா அப்படின்னு வெளிப்படல. நம்ம சீன் டைவர் சொல்லுறாரு, இப்படி நடிக்க சொல்லித்தராரு டைவர் சொல்லித்தராரு வந்தால் அவன் சொல்லணும் அப்படின்னு. நான் வில்ல பாட்டு வச்சுப்போம். அவர் கதாநாயகன் வில்ல வீட்டு வாசலுக்கு கதாநாயகன் பிச்சைக்கிறான். என்ன பை எப்படி பறக்கணும்? போடா காலேஜ் பிடிச்சிட மாட்டான். திட்டுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். வெளிப்படையில நடிப்புக்காண்டி திட்டிக்கணும். வெளிப்படா உள்ளுக்கொண்டு வந்த சாதா ரஜினிடா ஓடி சொன்னேன். உள்ளுக்குள்ள மரியாதை வச்சிருப்போம், வெளிப்படையில திட்டிக்கணும் படத்துக்காண்டி. அந்த மாதிரி தான் இந்த முழு துணியா. ஒவ்வொரு பையனையும் மூலாதான் வந்திருக்கான். பிச்சைக்காரன் கிடையாது, அவன் உருக்கு நிலைமாங்க, அவன் உருக்கு கம்மியாக கிடையாது. அஹ்கமுல் ஹாக்கிமீன் அவன், அஸ்ரவுல் ஹாசிமீன் அவன். அவன் இந்த கோணத்தில் வந்திருக்கிறான், அவனை சோதிக்கிறான். வெளிப்படையில சரியத்துக்காண்டி கண்டிச்சுட்டார். உள்ளுக்குள்ள அவன் முகப்பத்து வை, உள்ளுக்குள்ள அவனை பயம் வை. சரியத்துக்காண்டி தான் உள்ளுக்குள்ள விரும்பணும். ஏன்னா மூலாவளி கச்சல்லையே போனா நேற்று கூட சில மாணவர்கள் சேட்டை பண்ணாங்க. விழுப்புரத்தில் வந்து மாதம் போத்திலாம் இருக்காரு, வச்சுக்கிட்டு மற்றவங்க நம்ம கெட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கார் சொன்ன மாதிரி தான் நேச்சுத்தி வந்தால் கால் வெட்டிடலாமா, நேச்சுத்தி வந்துருச்சு. இந்த காலில் அடுத்த காலுக்கு பரவுது. இந்த வரல் வந்தால் இது சி வந்து அடுத்த காலுக்கு சீக்கு பரவும். அது தான் நல்ல வட்டிலாமா போனேன். அந்த குறைக்கு என்ன சரியா செய்யலாம் அப்படின்னு அவருக்கான முயற்சிகள் செய்து விதியை சரி பண்ண முயற்சிக்கிறீங்க. துரத்த முடியும். ஆமா உஸ்தாத் அப்படின்னா அம்மா தானே திறக்குவாங்க, அம்மா தான் அடுத்து திறக்குவாங்க. ஒரு மாணவருக்கு ஒரு தவறு செஞ்சால் பாசோட பண்ணி அம்மா தான் வந்தாங்க. அதுதான் கெஞ்சனான் சேர்த்து சேர்க்க முடியாது. சேர்த்து அப்படி தப்பு தான் சாப்பிட திறந்து தப்பு தான் போயிட்டான். நாம திறந்து அம்மா திறந்துவாங்களா? இவர் தப்பு இருக்கான், ஒரு பேராக்கி திறக்கலாம், அடுத்து தப்பிடலாம் திறந்துவாங்களா? பெரிய தவறு பண்ண சொல்லிட்டான், போல ஞாபகம் தான் சொல்லிட்டான். அவன் திறந்து அம்மா திறந்துவாங்களா? வீட்டு திறந்துவாங்களா? பையனை திறந்துவாங்களா? அவன் திசு வரும். நம்முடைய பகுதி அவன். அதனால அவன் எவ்வளோ தவறு செஞ்சாலும் அவனை ஒன்றும் சசிக்கு திருத்த முயற்சிப்பான ஒழிய நீ என் மகனே இல்லைனா திறந்த மாட்டான், அடுத்த வீட்டுப்பான்னு சொல்ல மாட்டான்.
அனக வாலிதி, நான் உங்கள் தந்தையை போன்று என்று பெருமாள் தந்தை எப்படி பிள்ளை துரத்த மாட்டாங்களோ அந்த மாதிரி நானும் துரத்த விரும்பிய உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். யார் சொன்னதுன்னா செஞ்சுட்டேன் சொல்ல கண்டுக்காது சொல்லி அர்த்தமும் சொல்றாரு, இன்னமும் திருத்தமும் சொல்றாரு. 4 தடவை புறக்கணிச்சார். அவர் திருப்பி திருப்பி வந்து 4 சொல்றாரு, 4 சொல்றாரு. நான் சரியத்து நம்பினேன், எனக்கு திருப்பி திருப்பி நீ சொன்னா நான் நிறைவேற்றிதான் நான் திரும்ப புறக்கணிச்சா நீ போய் நீ ஆடி விஷயம் வந்துருக்கலாம்ல, நான் புறக்கணிச்சு போவான்னு சொன்னேன், விஷயம் வந்துனால முடிச்சிருப்பான்ல, திருப்பி திருப்பி நம்பியா என்று ஏமா நீ வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்ப 4 சாட்சி போனான். சரி இப்படி அவர் கொள்ளடிச்சு கொள்ள சாபால் கூட கல்லடிச்சு குழம்பு கேட்டான், கல்ல அடிச்சு குழம்பு சாபால் கல்ல அடிக்கிறது அவன் அடிச்சு ஓடுறது உடலை மக்கள்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு குழம்பு பெருமாள் அடிச்சு ஓடினார். அரசு அவர் ஓடலாம், அவராக ஒத்துக்கிட்டாரு, அவராக ஓடுறாரு, அதவே அவர் மருந்துதான் ஆக்கி விட்டுலாம் அழைச்சு அப்படின்னு சொன்ன சின்னாசி திரும்பி கேட்டான். ஒரு ஓட்டா விட்டுலாம் கிருபையே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உள்ளத்தை சொல்லி எவ்வளோ பட்படுத்தி இருந்தாங்க. நாமெல்லாம் தப்பு செஞ்சா மறைக்க முயற்சி பண்றோம். அந்த பையன் நஃபீஸ் பார்த்தாச்சுரா கேமரா பார்த்துட்டு சொல்றா நான் செய்யவே இல்லை, அது குரான் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறான். பார்த்து கண்டாவும் போய் விட்டுக்கிறா, சத்தியமா செய்யவே. அப்புறம் காமிச்சு போறேன் சாதாரணமாக குரான் பார்த்து வை வயதில் பதிவு பண்ணுவா, சர்வசாதாரண குரான் போட்டு சொல்லிட்டா பதிவு பண்ணுவா அப்படிங்கிறான். அல்லாத விளங்கு வைக்கிற விளங்குல டக்கு வந்து சஹாபாக்கள் தானா ஒத்துக்கிறாங்க பாருங்க. அதாவது அவன் மறுமையின் கட்ட பெருசா தெரிஞ்சு நிறைய ஒத்துக்கிறான். இந்த உலகமே இந்த வாழ்க்கையே அல்ல, வருகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அதனால வந்து தானே வந்து ஒத்துக்கிறான். ஒரு பெண்மணி வந்து பெருமாட்டம் வந்தான், நிறைவேற்ற சும்மா புத்தகம் போட்டு சும்மா கட்டியாடு கூட போகணும். இல்லை திருப்பி திரும்பி சொல்லாரேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஏதாவது ரொம்ப ஹபிள் ஆகிட்டேன், பெருமான நல்லா உங்கள் மூணு தான் கொடுக்க முடியும். பிள்ளைக்கு யார் கொடுக்குது, உள்ள பெற்றுருவாங்க. குழந்தை பெற்று கையோட தூக்கிட்டு விட்டாங்க. நிறைவேற்றுங்க அரசு. நீ போதா கேட்டால் குழந்தைய அரசு போடுறது, குழந்தைய பால் விட்டுருவாங்க. ஆனால் குழந்தை பால் குடி பழத்தை படுவாங்க. அந்த மாதம் 6 மாதத்துலேயே பால் குடி கொடுத்து சீக்கிரமாக அந்த பிள்ளை ரொட்டி கொடுத்து பழக்கி அந்த பிள்ளை தானா ரொட்டி சாப்பிட வந்த உடனே கை ரொட்டியும் கொடுத்து அது சாப்பிட நிறைய சொல்லிட்டு போக சொல்லுவேன். அதை சொன்னாங்க தானே சாப்பிட ஆரம்பிச்சு.
நிறைவேற்று யாரும் சொல்லல. உடனே செல்லாம் சரிம்மா கடைசி பார்க்க சகாபாக்கள் அடிச்சு செய்த அடிச்சு அடிக்கும் போது ரத்தம் தெரிஞ்சிச்சு. ஒரு சகாபி ரொம்ப அப்படியே அது அருவருப்பா விசாரணை பெருமடி ரத்தத்தை நாங்கள் வரதா அப்படின்னு அருவருப்பா நோந்தார். சீன் சொன்ன பெருமாள் சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய அந்த இந்த தௌபா முழு மதீனால குடிச்சிருக்கா, முழு மதீனால மன்னிச்சிருக்கான். உயிரையா இருந்துச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு உள்ள பாருங்க, உண்மையை ஒத்துக்கிற விஷயம். நாமலாம் ஜாலியா தவறு செஞ்சுட்டு அதை பற்றி கவலைப்படுறது, தவறு செஞ்சுட்டு பெரிய பேரை தவறு பண்றோம், அதை பற்றி நம்ம கவலைப்படுறது. சஹாபாவை சாஹிப் இருந்தார். சஹாபாக்கள் சாலபாவின் அப்துல் ரஹ்மான் சாஹிப் இருந்தார். சாலபா அவரு பெருமான சின்ன வயசு ஆகுது, 4 வயசு 2 வயசு. பெருமான ஏதோ சஹாபி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அவரை கூட்டு அனுப்பிச்சு அவர் போனவர் அந்த வீட்டுக்காரர் இல்லை. அந்த வீட்டு பெண்மணி இருந்தாங்களோ ட்ரெஸ் பண்ணிருந்தாலும் தெரியல. அந்த பெண்மணி அந்த காலத்து மாதிரி இரும்பு கதவு ஸ்டானா கதவுலாம் இல்லாத காலம், திரைகள் போட்டு தெரேசா காத்துல விளையிடுச்சு. அந்த பெண்மணி சரியா ஆடை இல்லாத நிலையில அந்த பெண்மணி அந்த சிறுவர் பார்த்தார், வெளியே பார்த்தார். வாலிபரா இருந்தாலும் இன்னும் சில நிமிடங்கள் பார்த்தேன், சில நிமிடங்களுக்கு பார்வைப்பட்டுருச்சு. உடனே மனுஷன் சுண்டாடி வேலை சொல்லும்போது நானும் பார்வை பார்த்துட்டேன், பயந்து கண்டு போயிட்டேன். போய் பதினாறு பதில் அறுபது பேர் காட்டுறேன், வெளியே கவர்மெண்ட் வெளியே கவர்மெண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டம் சொல்றாங்க. சஹாபாக்கள் போய் கூப்பிட்டு வர்றாங்க, அழுதுகிட்டே வர்றாங்க. எனக்கு தாய் வந்துருச்சா ஆண்டாட்ட அழுதுகிட்டே வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே ஒரு நாள் சரியில்லை. பாவம் செஞ்ச உடனே எவ்வளோ கவலை ஏற்படும். கடைசியாக ஒஃபாத் ஆயிட்டாங்க. சாரமாக நம்புறாங்க நெட்டடிச்சா சொல்லுவோம் கிறிஸ்தன் சாராபுரான செகண்ட்லே வந்து போகுது. என்ன அல்லாஹ்தாலா சஹாபா உள்ள பண்பட சொல்ல வச்சுருந்தான்னு சொல்லலாம். நான் பாவம் செஞ்சுட்டு அதை பற்றி கவலையே இல்லை. என்னன்னா எனக்கு காரணம் என்னன்னு சொல்லு. நாம வந்து நம்ம நஃப்ஸை வந்து சுவண்டியா வளர்க்கணும், ஜாலியா வளர்க்கணும். அது கேட்கறலாம் வாங்கி தரோம், தூங்குனா தூங்குறோம், புஸ்கா கேட்டா புஸ்கா வாங்கி தரோம், பிரியாணி கேட்டா பிரியாணி வாங்கி தரோம். நல்லா உண்டு பொறுத்தோம். இதை வலிமா என்ன பண்ணுவாங்கன்னா நஃப்ஸுக்கு தண்டனை கொடுத்துட்டே இருக்கணும். தகுதி தெரியும் உண்மையா டிஃபன் கிடையாது. அது லோகத்தில் டிஃபன் மதியம் லோகத்தில் விட்டியா நகு ஜமாத்துக்கு போச்சா மதிய சபை மதியா சபை கட்டணும். விஷாவில் தொகுதி விட்டுச்சா நை சபை கட்டணும். காலை கஞ்சி சொல்லியா டீ கிடையாது, டீலே காஃபி கிடையாது. அவன் நஃப்ஸுக்கு சண்டை போட்டுட்டே இருப்பான். நஃப்ஸுக்கு சண்டை போட்டே அது கெஞ்சு டீ கூட எனக்கு பழகிச்சு துணி துணியாக இருக்க முடியாது. நான் சொல்ல கொடுத்துருப்பேன், ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படியே அதை கட்டுப்படுத்தும்.
وخالف النفس والشيطان فأسهما உதாரணம் நஃப்ஸ் போராடிட்டே இருக்கு வைமுகமா மஹலா கன்முஸ்ஹ ஃபத்திஹி அது உங்க நல்லமா நடிச்சாலும் சரியே யார் சொல்றாங்க முஸ்லிம் டிடி உடியாம தான் ஒரு டீ கட் பண்ண நான் சொல்லும் டீ குடிச்சா ஃப்ரெஷ்ஷா போடலாம் டீ குடிச்சு அப்படி நஃப்ஸ் சொல்லும் நல்லா சொல்ற மாதிரி சொல்லும் கண்ணன் தந்ததான் டீ தரவே கருது டீ தரணும் கருது இல்லையா அப்படின்னு ஓ அப்படி நஃப்ஸ் போராடிட்டே இரு அது ஒரு நல்லவனா நடித்தாலும் சரியே அதுதான் முஸ்லீம் போராடுகிற நஃப்ஸ்ல ஒரு ஷேப் போதே இருந்தான் நைட்ல உட்காந்து அவன் கால் ரெண்டு கால் தெரிஞ்சுது கிம்பிலே உட்கார்ந்துதான் அப்படிதான் உட்கார்ந்து குறைஞ்ச பேர் போறீங்க உட்கார்ந்து கெஞ்சிது காலு அசவசம் சார் எடுத்து அவனுடைய அடி போட்டான் அடி போட்டான் குட்டி காலையே ரெண்டு காலையும் அடி போட்டான் நான் அடிக்கிறதுக்கு முதலே நீதான் நம்ம தகுதியானவன் நிக்க வலிக்க உனக்கு நிக்க வலிக்க சிறிய அடி போட்டான் நிக்க அடி போனான் தெரிஞ்சிச்சான் கால் அவங்க கால் இப்போ நஃப்ஸ அவங்க எதிரியா பாவிச்சேன் நான் நஃப்ஸ ஐனா பாவிக்கல நம்ம கூட தராவிக்கு வரும்போது நஃப்ஸ் சொல்லுது கலந்து வந்தா நான் சொன்னதான் சொல்லுதானே அப்படின்னு நஃப்ஸ் சொல்லுது தராவிக்கு வரும்போதே என்ன साथ साथ निपिया இதுமாதிரி தான் கூட தரவில்லை சேல உட்காந்து அதை விட கீழே உட்காந்து தான் சொல்லுவோம் கீழே உட்காந்து ருக்கு செஞ்சாவோட சொல்லுவோம் ருக்கு செஞ்சா சொல்லுவோம் இது இருக்குங்களா இது நிலை இது ருக்கு இது செஞ்சுதான் இது பேர் ஈமான் பேர் அஸ்ஸலாத்து பில் ஈமான் பேர் இது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப முடியாதவங்க செஞ்சா தலை அந்த மாதிரி உங்களுக்கு தான் அஸ்ஸலாத்து பில் ஈமான் ஜாயிஸ் அஸ்ஸலாத்து காயின்னு கொடுப்பதில்லை உட்கார்ந்து வருது இது நபிலான தூ எல்லாரும் ஜாயிஸ் வரலான தூ சொந்த வரும் சுத்தத்துக்கு கால் வலிக்குது உட்கார்ந்து கிடையாது உப்பு சுத்தம் செய்ய கட்டி போனோம் நிலை கொண்டு உட்காந்துக்கலாம் நிலைக்கு கூட உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரு தொழுகை நபிலான சுண்ணத்தான தொழுகைகளை சாதாரண எந்த கஷ்டமும் இல்லாம உட்காந்துக்கலாம் கால் வலியும் இல்லை சும்மாவே சோம்பேறித்தனத்தை உட்கார்ந்து தொழுதாலும் தொழுவு போடும் ஆனால் ஈமா சென்று தொழுவக்கூடாது ஈமா வேற காயிதம் வேற உட்கார்ந்து தொழுதான் ஆனால் நின்று தொழுதுல பாதியம் தான் கிடையாது உட்கார்ந்து தொழுதான் நின்று தொழுதை விட உட்கார்ந்து கிடைக்கும் பாதியம் ஆனால் ஈமா செய்வது பார்த்தீங்கன்னா ஈமா என்ன ருக்கு செஞ்சா செய்யாம ஆக்ஷன் பண்றது இது தொழுகை கூடாம ஒரு காய் ஒரு உட்கார்ந்து தூங்குறான் அவனை பின்பற்றி நிக்கிறவன் தொழுவு ஜாயிஸ் ஒரு இமாம் நிக்க முடியல உட்கார்ந்து தொழுவிக்கிறார் பின்னாடி பாம்புகள்லாம் நின்று தொழுகிறான் ஆனால் ருக்கு சேஷா செய்கிறார் ருக்கு செஞ்சா செஞ்சு ஆனால் உட்கார்ந்து தொழுகிறார் நிலை கூட செய்யல அவரை பின்பற்றி சஃபல எல்லாரும் நின்று கொள்ளலாம் அதே சமயத்தில் அவர் ருக்கு செஞ்சா ஈமா செய்கிறார் சேல பக்கத்துல ஈமா ஆக்ஷன் பண்ண செஞ்சார் அவரை பின்பற்றுள்ள தொழுகை கூட பரத்துங்களா அல் இக்திதாஉ பில் காயி ஜாயிஸுல் அல் இக்திதாஉ பில் ஈமாஇ லா யஜூஸு அப்படி சட்டம்
அல் இக்திதாவு பின்பற்றுவது பில் காயிதி உட்கார்ந்து தொழுவோரை நின்று தொழுவோர் பின்பற்றி தொழுவோர் ஜாயிஸ். வரலாறு சரி, இமாம் உடம்பு சரியில்லை உட்கார்ந்து தொழுகிறார், காய்ச்சலாக இருக்க தொழுகிறார், பின்னாடி தொழலாம். அவர் ருக்கு சஜ்ஜா மூசா செய்வாரையானால் உட்கார்ந்து தொழுகிற நிலைக்கு பதிலாக அவர் பின்பற்றி பின்னால் நின்று தொழலாம். ஆனால் ருக்கு சஜ்ஜா செய்யாமல் அவர் ஈமா செய்கிறார், செய்கிற பண்ணுறார், ஆக்ஷன் பண்ணுறார், ஈமா ஆக்ஷன் அவர் தொழக்கூடாது. கருத்துங்களா? நான் என்ன சொல்றேன், தராவி தொழுங்க, நின்று தொழ முடியல உட்கார்ந்து தொழுங்க, ரொம்ப செஞ்சா ஃபுல்லாக செய்யும். சேர்ல போய் ராஜாவில் உட்காந்துட்டு சும்மா இப்படி ஆக்ஷன் பண்ணுறது, இந்த துணியை பார்க்கிறாங்க. 2 பேரும் சொல்ல நினைச்சேன், நீங்க கேட்டீங்க, அவன் தூக்கிட்டான். பச்சான சொல்லி செய்தி தூக்கிட்டான். தொழிலே கூடாது, தெரிய மாட்டேங்குது. நாற்காலி தொழுகையில் தலைப்புல தொழில் சஹாபாக்கள் காலத்திலேயே நகை இல்லாமல் இருந்துச்சு. குருசின்னு போனாலே வருது, குருசின்னு சொல்லுவாங்க. எந்த சஹாபியாவது நாற்காலி உட்கார்ந்து தொழுதான் வந்து ஸ்டார்ட் முடியும்? ஸோ நகை இல்லையா இருந்துச்சுல, குரானே வருதுல, குருசியில் உட்கார்ந்து இதுதான் வருது இல்லையா? ஜாலியாக உட்காந்து தொழுதாங்க. சார் உட்காந்து தொழுதான் ஒதுக்கி வர வேண்டும். சசூல்லாவோ சஹாபோ நாங்கள் உட்காந்து தொழுதான் வர வேண்டும். இது நிற்கிறது, துணியது, செஞ்சா போகிற எவ்வளோ தவாவும் இருப்பது, அது மாற்றமாக இருக்க அப்படியே ஜாலியாக சார்ந்து இருக்கிறது. ஸ்கூலில் உட்காந்து பரவாயில்ல. உதாரணம் தான் நம்ம பார்க்க ஒரு சேர் போட்டுருந்தான், எல்லாம் சார்ந்து பரப்போம் தான். நீங்கள் ஸ்கூலை மாற்றாங்க, எல்லாம் சேராக தூக்கிட்டாங்க. சார்ந்த கறி தாழ்வாங்க தூக்கி போதெல்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் துணி அப்படின்ட்டு எல்லாம் ஸ்டூல் போட்டாங்க. சாய முடியாது இப்போ ஸ்டூலில் எல்லாம் ஸ்டூல் போட்டாங்க. 3 வயசுல இது ஸ்டூல் தொழுகை மாறிடுச்சு. ஆக்காலத்தில் ஸ்டூல் தொழிலை மாறிடுச்சு. ஜாலியாக சும்மா இருக்கணும், தொழிலே இல்லை இருக்கு. நசுல் தொழிலே கூடாது. மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப வயசானவங்க பூசத்தி சத்தாத்துக்கு அவங்க போட்டோம் ரிசல்ட் போனாங்க, திரும்பி அவங்க கிட்ட சொல்லி மாதிரி 20 வயசு வாழ்ந்து கொஞ்சம் வயசுதான் போச்சு. எங்கே பிரிச்சு காரியங்கள் செய்திருக்கிறது, தீமையான காரியங்கள் நப்ச நாம் எதிரியா பார்க்கணும், நாம் தோஸ்தா பழகிடணும். தீமைகள் செய்யும் பொழுது உன் நப்சு எவ்வாறு சுகம் அனுபவித்ததோ அது போன்று அவைகளுக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடு. இபாதத்துடைய கசப்பு உணரவியல். ஒரு மணி நேரம் சின்ன பார்த்து உட்காந்து செல்வம் பார்த்து ஒரு மணி நேரம் தொழுது, ஒரு மணி நேரம் பார்த்துல செல்வம் பார்த்துல ஒரு மணி நேரம் தொழுது பாரு அப்படின்னு பரிசம் கொடு. இபாதத்துடைய கசப்பு உணரவியலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம அதெல்லாம் பேசுகிறோம். ஒரு மணி நேரம் உட்காந்து செல்போன் பார்க்க சொன்னா நர்ஸ் பார்க்கணும். ஒருவர் பாசல் பாசிய சொல்லுங்க, ஒரு மணி நேரம் பாசல் செய்ய சொல்லுங்களேன். செய்யுமா? நுகர்ல 1/4 மணி நேரம் செய்யற யூஸ் பண்ணுது. அதுக்குள்ள நர்ஸ் படுற பாடு எல்லாம்